வெல்கம் டு சீனிவாஸ் சாகரா. பெங்களூர்லேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற சீனிவாஸ் சாகரா டேம் பற்றி ஒரு சின்ன வீடியோவாக இருக்கும். இப்போ மழை நல்லா வந்தது. நல்லா வந்த காரணத்தால் தண்ணி நல்லா ஃப்ளோ ஆகிட்டு வந்துருக்கு. ஃபால்ஸ் மாதிரி தெரியுது பாருங்க. இந்த டேம் சிக்பலாபுராவில் ஒரு 12 கிலோமீட்டர் தூரமும், பெங்களூர்லேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் தூரமும் இருக்கு. நீங்கள் சிக்பலாபுரம் பக்கம் வந்தீங்கன்னாக்கா இந்த பிளேஸ்க்கும் ஒரு வாட்டி விசிட் கொடுங்க. நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் குழந்தைங்க கூட விளையாடுறதுக்கு, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே ஒரு கோயில் இருக்குது பாருங்கள், சீனிவாச பெருமாள் கோயில். இது பின்னாடி சௌட்ரி இருக்குது. அப்போ ஏதாவது கல்யாணம் இது நடக்கும். பக்கத்தில் ஒரு சிவன் கோவில் இருக்குது. டைமிங் நான் ஒரு காலையில் ஒரு 6 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ளே தான் ஓப்பன் இருக்கும். இது 5 மணிக்கு மேலே போனீங்கன்னா வெறும் பால்ஸ் பார்த்து போக முடியும். அதுவும் அந்த டோலில் ஒரு 10 ரூபா கொடுத்து டோல் இது 10 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே விட்டுருவாங்க ஒரு வண்டிக்கு. பாருங்கள், கோயில் முன்புறம் நல்லா இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கிறது ஒரு சிவன் கோவில். அது பக்கத்தில் ஒரு அம்மன் கோவில் ஒன்று இருக்குது சின்னதாக. பேக் சைடில் ஒரு சௌட்ரி இருக்குது, கல்யாண மண்டபம். அதே மாதிரி பாருங்கள், இதுதான் அந்த டேமுடைய முதல் சுவர் மாதிரி. இந்த மண்ணில் மேடு மேலே இருந்து பார்த்ததுக்கு அந்த வியூ அப்படியே நினச்சி பாருங்கள். இது நம்ம கீழே இருந்து எடுக்கிற வியூ. இங்கே நிறைய வண்டிங்கெல்லாம் வரும். டெய்லி நிறைய வண்டிங்க வரும். டூரிசம் பிளேஸ் மாதிரி தான் இருக்குது. நிறையா பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவாங்க. அதே மாதிரி பாருங்கள், கோவில் முன்புறம் நாங்கள் போகக்குள்ள ஒரு 5 மணி ஆகிடுறது. ஒரு 5 மணின்றதால கோவில் மூடிட்டு இருந்தாங்க. சரி, போனதுக்கு வெறும் டேம் சுற்றி பார்த்துட்டு கோவிலை பார்த்துட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம அப்பப்போ போவோம். அதனால் ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டோம். அவங்க தண்ணி அப்படி ஃப்ளோ ஆகிட்டு கோவில் லொக்கேஷன் என்னென்னா, நான் லொக்கேஷன் கீழே கொடுக்குறேன் பாருங்கள். நீங்களும் ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. கோவில் நல்லா இருக்கு. அதே மாதிரி இங்கே நிறைய சின்ன சின்ன கடைகள் இருக்குது. தூரம் அது பாருங்கள். பசங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு முறை சிக்பலாபுரம் பக்கம் வந்தீங்கன்னா ஈஷா பிளான் போட்டிங்கன்னா இதையும் கூட பிளான் போட்டிங்கன்னா இதுவும் நல்லாயிருக்கு. கௌரிபிந்தூர் மெயின் ரோட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் உள்ளே இருக்குது இந்த கோயில். கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.